ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இந்த பாத்திரம் போயே போச்சு, இனிமே இதில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி தீஞ்சு போன அடி பிடிச்ச பாத்திரத்தை வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாம், பழைய நிலைமைக்கு மாற்றலாங்கிற வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ஸையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாத்திரத்தில் நாங்கள் ரெகுலராக பால் காய்ச்சறது உண்டு. அன்றைக்கி ஒரு நாள் பால் காய்ச்சறப்ப மறந்து போய் விட்டுட்டோம். அதனால் பால் தீஞ்சு போயிடுச்சு, பாத்திரமும் ரொம்ப அடி பிடிச்சிருச்சு. சரி, வாஷ் பண்ணலான்னு நார்மலாக எப்பொழுதும் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணோம். மேலே இருக்கிற தீஞ்சு போன பகுதி மட்டும் சரியாச்சு, அடியில் இருக்கிறது சரியாகவே ஆகலை. இதுக்கு வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு ட்ரை பண்ணோம். இது சரியாச்சா இல்லையா அப்படிங்கிறத வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடிப்பிடிச்ச பாத்திரத்தில் அடிப்பிடிச்ச பகுதி வரைக்கும் தண்ணியை நிரப்பி அதை ஹீட் பண்ண வச்சுட்டோம். அதோட டிஷ்வாஷ் லிக்விடை டைரெக்டாகவே நான் எடுத்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஊற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம வினிகரோ லெமனோ பொதுவாக எல்லோரும் ஆட் பண்ணுவாங்க. நம்ம அதை ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன சேர்க்க போகிறோங்கிறத பாருங்கள். இப்போ வாஷிங் லிக்விட் ஊற்றுனதுக்கப்புறம் சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். சோடா உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வினிகர் லெமனுக்கு பதிலாக நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் டூத் பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இந்த 3 பொருளும் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். ஸோ இந்த 3 பொருளும் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சதுக்கப்புறம் பேஸ்ட் கொஞ்சம் கரையாமல் இருக்கும், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியோட மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் இது ஊறினாலே போதும். ஆனால் எங்களுக்கு இது நைட்டு நடந்ததுனால நான் ஓவர் நைட் வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தப்ப இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓரங்களில் ஸ்க்ரப்பை வச்சு நான் தேய்க்கும் பொழுதே ஓரளவு க்ளீன் ஆகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த அடிப்பிடிச்ச பகுதியெல்லாம் கொஞ்சம் எனக்கு நெயிலில் குத்திக்கிட்டு இருந்ததுனால ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் உள்ள திங்ஸை வச்சு சுரண்டினேன். பார்த்தீங்கன்னா தோல் உரிகிற மாதிரியே எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் முன்னாடி எப்படி பாத்திரம் இருந்துச்சு, இப்போ நம்ம இந்த லிக்விட்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்துக்கிட்டு இருக்குது, சுரண்ட எப்படி வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கண்கூட பார்க்கலாம். ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் கழுவி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பளபளன்னு பழைய நிலைமைக்கு மாறுனுச்சு இந்த பாத்திரம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாத்திரம் எப்படி பளபளப்பாக பழைய நிலைமைக்கு அடிப்பிடிச்ச தடம் இல்லாத அளவுக்கு மாறிப்போச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்கூட பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி அடிப்பிடிச்ச சிச்சுவேஷன் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது யதார்த்தம் தாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்கும்போது நீங்களும் இந்த மாதிரி ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.